இன்னைக்கு நான் தினமும் மக்களை சந்திக்கிறேன். ஒவ்வொரு தொகுதியா போய் மக்களை சந்திச்சிட்டு இருக்கிறோம். நம்ம தலைவர் ஒரு பக்கம் ஒவ்வொரு தொகுதியா போய் மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டிருக்கிறார். ஏன் எந்த தைரியத்துல போறோம்? கடந்த 5 வருஷமா சென்ற சட்டமன்ற தேர்தல் பொழுது நாம சொன்ன வாக்குறுதிகளை காப்பாத்தி இருக்கிறோம், செஞ்சு கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற உரிமையில அந்த நம்பிக்கையில இன்னைக்கு மக்களை சந்திக்க போறோம். போன சட்டமன்ற தேர்தல்ல நாம கொடுத்த முக்கியமான வாக்குறுதி என்ன? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். ஆட்சி அமைஞ்சோட நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். விடியல் பயண திட்டம். இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் மாசம் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்கிறாங்க. கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். பசங்க ஸ்கூலுக்கு வரணும், பசியோட படிக்க கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் அறிமுகப்படுத்தினதுதான் நம்ம இருப்பா பேசுங்க. முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இன்னைக்கு 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் கிட்டத்தட்ட 20 லட்சம் குழந்தைகளுக்கு காலைல ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை கொடுத்திருக்கிறோம். சரி, பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம், கல்லூரிக்கு போக வைக்கணும். அதுக்காக நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்ததுதான் கல்வி உதவித்தொகை திட்டம்.